இன்றைய விஜயனுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா அவருடைய தைரியம் மட்டும் இல்லை, அவருடைய கோபமும் பெரிய அளவில் வெளிப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன். திமுக ஒரு தீய சக்தி. இன்றைக்கு திமுகவை பார்த்து இது ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா திமுகவினால் அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். திமுகவை இனிமேல் டாராக கிழிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னிலிருந்து ஒன்றை பிரிக்கவே முடியாது. கடந்த காலத்தில் ஜெயலலிதாவும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதை விட ஃபோர்ஸாக அன்னைக்கு விஜய்கிட்டேருந்து வந்ததா நான் பார்க்குறேன். இன்னொன்று, இந்த விமர்சனம் தேர்தல் களத்தில் வந்து பெரிய அளவில் ஒர்க் ஆகும்னு விஜய் நம்புகிறார். முதலமைச்சர் அவர் என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு பேசுனது, சினிமா டயலாக் இல்லாமல் நீங்கள் சிலப்பதிகாரத்தில் தான் எடுத்துகிட்டு வந்தீங்கலாம் கேட்டார்ல, அது ஒரு ஆகச்சிறந்த நகைச்சுவை மட்டும் இல்லை, அது ரொம்ப வந்து ஒரு புரிதலோடு பேசிய விஷயம். அதாவது திமுக அரசில் வந்து பல்வேறு தவறுகள் நடக்குது, நிறைய ஊழல்கள் நடப்பது வந்து ஊடகங்கள் மூலமாக இந்த தினம் வந்து நம்ம செய்தியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் அவர்களோட அந்த ஈரோடு மக்கள் சந்திப்பு இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. எப்பவுமே உங்ககிட்ட நேர்காணல் எடுக்கும்போது நீங்கள் விஜய் வந்து பயப்படுற ஆள் இல்லை, பின்வாங்குற ஆள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு அந்த மக்கள் சந்திப்பில் விஜய் பேசின ஸ்பீச்சில் வந்து அது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க ஓவராலாக அந்த ஸ்பீச்சை? இன்றைய விஜயனுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா அவருடைய தைரியம் மட்டும் இல்லை, அவருடைய கோபமும் பெரிய அளவில் வெளிப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் தொடர்ந்து விஜயனுடைய பேச்சை கவனிச்சிருப்பீங்க, மக்களும் பார்த்துருப்பாங்க. ஆனால் இது நாள் வரை இல்லாத ஒரு வேகமும் கோபமும் விஜயனுடைய பேச்சில் இருந்ததை நம்ம பார்த்துருப்போம். இன்னும் சொல்லப்போனால் அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விஜய் தான் பேசுகிறாரா சீமான் பேசுகிறாரானே நமக்கு ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு அப்படியே உச்சஸ்தாயில் அவர் பேசினது எல்லாத்தையுமே கேட்டோம். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் கரூருக்கு பிறகு மக்களை சந்திக்கிறது இங்கே தான். நீங்கள் பாண்டிச்சேரி காஞ்சிபுரத்தை தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து ஒரு திரளான மக்கள் அவர் பார்க்குறாரு. ஸோ அப்போ கரூரில் நடந்த விஷயங்கள்லாம் அவருடைய மைண்டில் வந்து நிச்சயமாக ஓடிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. இருந்தாலும் மீண்டும் அந்த மக்கள் திரளை பார்க்கும்போது அந்த கரூர் துயரங்கிறது அவர் மைண்டில் ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அந்த சம்பவம் ஏற்படுத்தி அல்லது அந்த சம்பவத்தினால் ஏற்பட்ட கோபம் தான் இந்தளவுக்கு பெருசாக வெளிப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, 47 பேர் உயிரிழப்பு அப்படிங்கிறது ஒரு விபத்தாகவும் அல்லது ஒரு தற்செயல் நிகழ்வாகவும் அல்லது விஜய் மீதான அந்த அபிமானத்தில் கூடிய கூட்டத்தினுடைய தவறுகளால் ஏற்பட்டது போல் தோன்றினாலும் இப்போ விஜய்க்கு வந்து நிறைய தகவல்கள் கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக இது வந்து ஒரு விபத்து கிடையாது, இதுக்கு பின்னால் வந்து யாரோ ஒருத்தருடைய கைங்கரியம் இருக்குது அல்லது ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விஜய்க்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கும். இன்னொரு கூடுதல் தகவல் கூட எனக்கு கிடைத்தது. அந்த கரூரில் நடந்தது போல் திருவாரூர்லேயே அப்படி ஒரு அட்டம்ப்ட்டு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டதாகவெல்லாம் விஜய்க்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் விஜயை வந்து அந்தளவுக்கு கோபப்படுத்தியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவருடைய பேச்சில் வந்து வெளிப்பட்டதை நான் கவனித்தேன். ஆக்சுவலாக நிறைய விஷயங்களை வந்து விஜய் வந்து இந்த மக்கள் சந்திப்பில் வந்து பேசியிருந்தார் சார். திமுக வந்து ஒரு தீய சக்தின்னு வந்து சொல்கிறாரு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ அவரே வந்து சொல்கிறாரு, இப்போ எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி திமுக வந்து தீய சக்தின்னு சொல்லும் போது நானே யோசிப்பேன், ஏன் இவ்வளோ ஆர்ஷா பேசுகிறாங்கன்ட்டு. இப்போ இவரே தீய சக்தின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு காலத்தில் திமுகவின் அனுதாபியாக இருந்தவர் தான் விஜய். ஆதரவாளர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வெளிப்படையாக அவங்க வந்து அதை பெருசாக காட்டிக்கலைனாலும் விஜயினுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுடைய ஆதரவாளராக இருந்தவர் தான். விஜய் இல்லைனாலும் அவருடைய அப்பா இருந்தார். எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கருணாநிதி கதை வசனத்தில் வந்து இவர் படங்களை இயக்குனார். நீங்கள் திரைத்துறையில் எம்ஜிஆருக்கு எதிராக வந்து யாராவது இயங்குனாங்கன்னா அவங்க திரைத்துறையிலே இருக்க முடியாது, அதுதான் உண்மை. எம்ஜிஆர் அதை வந்து வெளிப்படையாக தெரியலை அப்படின்னாலும் அவருடைய அழுத்தமும் ஆதிக்கமும் பெரிய அளவில் இருந்தது. அந்த காலகட்டத்திலேயே எம்ஜிஆருடைய கோபத்தை சம்பாதித்து கொண்டு கருணாநிதிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர். அதனால் அவருடைய மகனான விஜய்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு திமுக மீதான ஒரு பற்றும் பாசமும் நிச்சயமாக இருந்திருக்கும். சமீபத்தில் யாரோ சொன்னதாக அநேகமாக அது ஆதவ அர்ஜுனா கூட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தேர்தலுக்கு ஓட்டு போட போகும்போது விஜய் வந்து ஒரு சைக்கிளில் போவார். அந்த சைக்கிள் ஆதவ அர்ஜுனா சொன்னார்னு நினைக்கிறேன். அந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா சிவப்பு கருப்பு
வர்ணத்தில் இருக்கும். அப்போ நான் கூட சொன்னேன், எப்போ பல சைக்கிள்கள் இந்த கலரில் தான்ப்பா இருக்குது, இதை வச்செல்லாம் வந்து நீங்கள் அரசியல் சாயம் பூசாதீங்கன்னு நானே கூட பேட்டி கொடுத்ததாக ஞாபகம். ஆனால் ஆதவ் பேசும்போது என்னென்னா, இவர் வந்து திமுகவுக்கு தான் ஆதரவாக இருந்தார், அதை வெளிப்படுத்துகிற விதமாக தான் அந்த சைக்கிளே போனாருங்கிற மாதிரிலாம் சொன்னார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அரசியலுக்கு வரப்போகிற மனநிலையில் இருந்த விஜய் கூட ஒரு கட்டத்தில் திமுக சார்பானவராக தான் இருந்தார். அந்த விஜய் இன்றைக்கு திமுகவை பார்த்து இது ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, திமுகவினால் அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். எனக்கு தோணுது அதுதான். ஏன்னா அப்படி இருந்த விஜய் இன்னைக்கு இப்படி மாறியதற்கு என்ன காரணம் அப்படின்னா, திமுக அவருக்கு செய்கிற அந்த இடையூறுகள், முக்கியமாக அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்றைக்கி தாவேக்காவனால் பார்த்திங்கன்னா சுதந்திரமாக எங்குமே வந்து மக்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு பொதுக்கூட்டத்தை அவங்களால் நடத்த முடியல. நிறைய தடங்கல்கள், நிபந்தனைகள் அப்படின்ட்டு அந்த கட்சியையே முடக்கிற அளவுக்கு வந்து திமுக அரசு வந்து பல்வேறு குடைச்சல்களை கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் விஜய் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி மக்களை நாம் சந்திக்கும் போதெல்லாம் திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். வழக்கமாக இந்த கட்சி ஊழல் பண்ணுது, இந்த ஊரில் இதை செய்யலை, விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணுது, அப்படி இப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டான குற்றச்சாட்டுகளை முன் வச்சா அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. என்ன காரணம்னா, எல்லா கட்சிகளுமே ஆளுங்கட்சி மீது வைக்கிற ஒரு மேலோட்டமான விமர்சனம் தான் இதெல்லாம். விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தாலும் கேட்குற மக்களுக்கு என்னென்னா, இதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்களே, இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற மனநிலை வந்துடும். ஸோ அப்படி இல்லாமல் திமுகவை இனிமேல் டாராக கிழிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. விஜயே சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் ஜெயலலிதாவும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதை விட ஃபோர்ஸாக அன்னைக்கு விஜய்கிட்டேருந்து வந்ததாக நான் பார்க்குறேன். இன்னொன்று, இந்த விமர்சனம் தேர்தல் களத்தில் வந்து பெரிய அளவில் ஒர்க் ஆகும்னு விஜய் நம்புகிறாரு. அப்படிதான் எனக்கு தோணுது. தூய சக்தி தாவேக்கான்னு சொல்றாரு சார், இதை எப்படி பார்க்குறீங்க? அது பார்த்தீங்கன்னா அவரே வாய் தவறி திமுகவை தூய சக்தினும் தாவேக்காவை தீய சக்தின்னு சொல்லாமல் இருக்கணுமேனு எனக்கு ஒரு சின்ன பதட்டமே ஏற்பட்டது. சும்மா எதுகை மோனைக்கு சொல்லியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் அதுக்கு வந்து ஒரு அர்த்தத்தை தேடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, இன்றைய தேதியில் தாவேக்கா வந்து ஒரு தூய சக்தியாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சாக்கடையாய் மாறிய தமிழ்நாட்டு அரசியலை ஒரு சுத்தப்படுத்துகிற சக்தியாக கூட மக்கள் தாவேக்காவை நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்று விஜய்க்கு பின்னால் திரள்கிற கூட்டத்தில் ஒரு 50% ஒரு நடிகனை பார்க்க வருகிற கூட்டமாக இருந்தாலும், எஞ்சிய 50% ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்புகிற கூட்டம் அப்படின்னு நம்ம அர்த்தப்படுத்திக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் அவர்களுடைய பார்வையில் இன்றைக்கு தாவேக்கா வந்து ஒரு தூய சக்தியாக கூட நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம். இப்போ அதே மாதிரி வாயில் வர சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன திமுகவா தாவேக்காடான்னு சொல்லி ஒரு மாசா பேசினதும் இருக்குது. இதெல்லாம் ஓகே பேசுகிறாரு, ஆனால் இன்னும் அந்த சினிமாத்தனம் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது சார். இல்லை, அதில் என்ன காரணம்னா, விஜய்க்கு சொல்லப்பட்ட அட்வைஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரு சஜஷன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து அரசியல் மேடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த திமுக மாதிரி இந்த மேடை தமிழில் நீட்டி முழக்கி பேசாதீங்க. ஏன்னா உங்களை விட சூப்பராக பேசுகிறதுக்கு இங்கே நிறைய ஆட்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரிந்த அந்த கலோக்கியலாக மக்களோட உரையாடுற மாதிரி நீங்கள் பேசுங்க, அதுதான் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகுன்னு பல நண்பர்கள் அவருக்கு சொல்லியிருக்காங்க. அதை விஜய் வந்து அட்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ விஜயினுடைய மேடை பேச்சு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, அவர் உரையாடுற மாதிரி கலோக்கியலாக தான் அவருடைய பேச்சு இருக்கும். இங்க என்ன சிக்கல், ஏன் உங்களுக்கு அது சினிமா வசனமா தெரியுது அப்படின்னா, இதே விஜய் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் வந்து இதே மாதிரி தான் பேசுவார் வசனம். அப்ப உங்களுக்கு இந்த பேச்சையும் பார்க்கும்போது அது சினிமா வசனம் மாதிரி தெரியுது. அதனால கோளாறு விஜய் மேல இல்லை, நம்மளுடைய கோளாறு தான். நம்ம பார்வை அப்படி இருக்கு. அவர் சினிமாவில் நடித்த வசனத்தோடு நம்ம ஒப்பிடுவதால் வந்து உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் எப்படி ஒரு கலோக்கியலாக மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசினாரோ அந்த மாதிரி நம்ம பேசுவோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி தான் இப்படியெல்லாம் பேசுகிறாரு. இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், சாரு பாஸு என்ன இப்படியெல்லாம் பேசுவாரா? பட் அதே நேரம் கலோக்கியலாக பேசுகிறேங்கிற பெயரில் விஜய் சில இடங்களில் வந்து சறுக்கிட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க தரம் தாழ்ந்து ரொம்ப அநாகரிகமாக திமுக காரங்க விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பேச தெரியலைன்னு நினச்சிடாதீங்க, அல்லது தெரியாது அப்படின்னு நினச்சிடாதீங்கன்னு ஒன்று சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போயிருந்தா கொஞ்சம் நாகரிகமாக இருந்திருக்கும். நாங்கள் அப்படி பேச மாட்டோம் அப்படின்னு நகர்ந்து போயிருந்தா நல்லா இருக்கும். அதை விட நாங்கள் ஜாஸ்தி நான் பேசுவேங்கிற மாதிரிலாம்
பேசி வந்து அவருடைய கிரேடை வந்து கொஞ்சம் இறக்கிக்கிட்டாரு. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் மாற்று அரசியல் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த அரசியல் களத்துக்கே வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்படி சொல்றது வந்து அவங்களுடைய தொண்டர்கள் வந்து ஒரு தப்பான பாதைக்கு கொண்டு போன மாதிரி ஆகிடும். இல்லை, அந்த ஆபத்து இருக்கு. இன்னொன்று, இப்போ விஜய் சொல்கிற மாதிரி நான் சும்மாவே காட்டுவேன், என்னை காட்டுன்னு சொன்னால் என்னமோ ஒரு டைலாக் ஒன்று இருக்காது, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி நான் நார்மலாகவே விஜய் ரசிகர்களுக்கு ஆபாச தாக்குதல் எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. சோசியல் மீடியாவில் பார்த்தா வண்டியாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் இவர் வேற இந்த மாதிரி ஏற்றி விட்டார் அப்படின்னா அவங்களுக்கு வேற சொல்லவே வேணாம். ஏன்னா ஓவர் டைம் பார்த்து இந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு கேட்டால் ஒரு தலைமை பதவியில் இருக்கிற ஒரு தலைவராக இருக்கிற விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் நிதானத்தோடு பேசணும். இன்னொன்று, எல்லாத்துக்கும் மேலே ஒரு யதார்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஆயுதம் எது என்பதை எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள். அதுதான் உண்மை. நீங்கள் என்னதான் ஒரு தூய்மையான அரசியல், நாகரிக அரசியல், மாற்று அரசியல் அப்படின்லாம் பேசினாலும் உங்களை எதிராளிகள் பார்த்தீங்கன்னா தாக்கும் போது நீங்கள் ஒரு கட்டத்தில் பதிலடி கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் பதிலடி கொடுக்கல அப்படின்னா அந்த களத்தில் நீங்கள் தோல்வியுற்றவர்களாக மாறி போகிற ஆபத்து இருக்குது. அதனால வேற வழி இல்லாமல் இவங்க வந்து திருப்பி அடிக்க வேண்டிய சூழல் வரும். அப்படி திருப்பி அடிப்பது என்பது, அவன் ஒரு ஆபாச தாக்குதல் இது பண்ணானா அதே இதால் தானே இவங்க திருப்பி தாக்கணும். அப்போ அந்த ஆபத்து இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு தலைவராக இருக்கிற விஜய் வந்து அவருடைய அந்த நிலையை வந்து மறந்து பேசக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, விஜய் வந்து இந்த மாதிரி பேசியது அப்படிங்கிறது இதுவே முதலும் கடைசியுமான முறையாக இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அவர் மேலே நிறைய அந்த விமர்சனங்கள் வந்து வந்தது சார். இவர் வந்து கம்மியாக பேசுகிறாரு, 10 நிமிஷம் பேசுகிறாரு, 9 நிமிஷம் பேசுகிறார். அது எல்லாத்துக்கும் அவரே வந்து இங்கே பதிலடி வந்து கொடுத்துட்ருக்காரு. நான் என்ன பேசினாலும் வந்து சினிமா டைலாக்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் போயிட்டு அங்கே வந்து சொல்கிறாரு, என் கேரக்டரே வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு தரமான ஒரு பதிலடியை வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த அந்த விழாக்களையும் குறித்து பேசுகிறாரு. இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு செலவு பண்ணுறது வந்து மக்களோட இந்த வாழ்வாதாரத்துக்கு வந்து செலவு பண்ணான்னு வந்து சொல்கிறாரு. எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காரா சார் விஜய் அவர்கள்? நிச்சயமாக, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது ஒரு காலத்தில் இப்போ நானெல்லாம் இந்த சினிமா நடிகர்களை அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் விஜயனுடைய அரசியல் புரிதல்ங்கிறது அதிகபட்சம் தினத்தந்தி பேப்பரில் கிடைக்கிற அந்த ஃபீட்பேக் மட்டும்தான் இருக்கும்னு நான் நினச்சேன், நம்புனேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது அரசியலை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உதாரணத்துக்கு பாருங்கள், முதலமைச்சர் அவர் என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு பேசுனது, சினிமா டயலாக் இல்லாமல் நீங்கள் என்ன சிலப்பதிகாரத்தில் தான் எடுத்துகிட்டு வந்தீங்கலாம் கேட்டார்ல, அது ஒரு ஆகச்சிறந்த நகைச்சுவை மட்டும் இல்லை, அது ரொம்ப வந்து ஒரு புரிதலோடு பேசிய விஷயம் தான். அது இல்லாமல் வள்ளுவர் கோட்டம் குறித்து பேசியதும் சரி. வள்ளுவர் கோட்டம் எப்பயுமே பார்த்தா அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து மொத்தமாக ஒரு புறக்கணிக்கப்பட்ட இடமா வந்து வள்ளுவர் கோட்டம் இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த வள்ளுவர் கோட்டத்தை புனரமைப்பது, புதுப்பிப்பது, அங்கே பல்வேறு விழாக்களை நடத்துவது அப்படின்ட்டு இவங்க வந்து கூடுதல் அக்கறையும் கவனமும் செலுத்துவாங்க. அப்படித்தான் இந்த ஆட்சி காலத்திலும் வள்ளுவர் கோட்டத்துக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இப்போ அங்கே வந்து ஒரு அரங்கமெல்லாம் அமைத்து பல்வேறு விழாக்கள் நடக்குது. சமீபத்தில் கூட திமுக சார்பான ஒரு விழா நடத்துனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்களை, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை எல்லாமே கொண்டாந்து ஒரு கண்காட்சி கூட இப்போ நடத்துகிறாங்க, வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்ட்டு. இதுக்கு பின்னணியிலும் பார்த்தீங்கன்னா திமுக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் காட்டுற கவனத்தை வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு காட்டுங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. இது மட்டும் இல்லை, அவர் பேசிய பல்வேறு விஷயங்களை தொகுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ரொம்ப சீரியஸாகவே எல்லாத்தையுமே கவனிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த சேம் டைம் வந்து ஒரு வார்னிங்கும் வந்து கொடுத்துருப்பார் சார். அது மாநில அரசுக்கும் சரி, மத்திய அரசுக்கும் சரி, என் கேரக்டரே நீங்கள் ஒன்றும் புரிஞ்சிக்கலன்னு வந்து அந்த வார்னிங்கும் வந்து கொடுத்துருக்காரு சார். அதோட அர்த்தம் என்னன்னா, அவர் வந்து ஒரு தைரியசாலி. விஜய் வந்து கோழை, அவரை எப்படியாவது நம்ம வீழ்த்திடலாம், இடி ரைடு, ஐடி ரைடு விட்டு அவரை மிரட்டிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அதுக்கான ஆள் நான் இல்லை அப்படிங்கிறத அதனுடைய அர்த்தமாக நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய தைரியம் அவரோடு பழகியவர்களுக்கு தான் தெரியும். அவர் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக பின்வாங்க மாட்டார். நம்ம ஏற்கனவே கூட பல நேர்காணல் சொல்லியிருக்கேன், அந்த தலைவா படத்தில் ஒரு பிரச்சனை வருது, அப்போ அவர் வந்து முதல்வரை சந்தித்து நியாயம் கேட்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு விஜய். அது சரியா தப்பா, சாத்தியமா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் எனக்கு ஒரு அநீதி அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்குது, இது நிச்சயமாக முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லது தெரியாமல் கூட இருக்கலாம், அவங்கக்கிட்டேயே இதை குறித்து நான் சொல்லி நான் நியாயம் கேட்க போகிறேன் அப்படின்னு ஒரு இளைஞர் கிளம்புறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருக்க முடியும். அவங்க அப்பா எஸ்ஏசியே சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன்.
அவர் வந்து இல்லைப்பா முதல்வர் அப்படியெல்லாம் யாரும் சந்திச்சிட முடியாது, அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது, நீ போகாதேன்னு சொன்னதை மீறி கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தைரியமானவர் தான் விஜய். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தைரியம், அந்த பிடிவாதம், ஸோ இதெல்லாம் கொண்ட ஒருத்தரை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்திட முடியாது. அதைத்தான் அவர் அப்படி சுட்டி காட்டியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பெரியார் பேர் சொல்லி வந்து கொள்ளையடிக்காதீங்கன்னு வந்து சொல்கிறாரே சார், தொடர்ந்து இந்த மாதிரி அந்த ஊழல்களையும் அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரா சார்? அதாவது திமுக அரசில் வந்து பல்வேறு தவறுகள் நடக்குது, நிறைய ஊழல்கள் நடப்பது வந்து ஊடகங்கள் மூலமாக இந்த தினம் வந்து நம்ம செய்தியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அறப்போர் இயக்கம் போன்ற அந்த தன்னார்வ அமைப்புகளும் திமுக அரசு செய்கிற ஊழல்களை, திமுக அமைச்சர்கள் செய்கிற ஊழல்களை வந்து தொடர்ந்து அம்பலப்படுத்துகிறாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதில் விஜய் மட்டும் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியும்? ஒரு கட்சியின் தலைவராக இருப்பதால். இன்னொன்று, நம்மளுடைய அரசியல் எதிரி திமுக அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கிறத ஒரு குறிக்கோளாக லட்சியமாக வச்சிருக்கிற விஜய் வந்து இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் எப்படி அவர் தவறு விடுவார்? கண்டிப்பாக அதையும் வந்து ஒரு கூடுதல் கவனத்தோடு கவனிக்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் திமுகவை வந்து ஒரு ஊழல் கட்சி, தீய சக்தி அப்படின்னு பிராண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான தகவல்கள், தரவுகள்லாம் அவர் கையில் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே மேம்போக்காக ஒரு குற்றச்சாட்டை வச்சிட முடியாது. ஏன்னா நாளைக்கு ஒருவேளை ஒரு சட்ட நடவடிக்கை அப்படின்னு வந்தால், இல்லைங்க நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு அப்படியெல்லாம் நீதிமன்றத்தில் போய் பேசிட முடியாது. அப்போ அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு தரவுகள், தகவல்கள் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்படியெல்லாம் பேசுகிறதா நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஈரோடு மக்கள் சந்திப்பில் விஜய் பேசின அந்த பேச்சு, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ரியாக்ஷன் வந்து என்னவா சார் இருக்கும்? அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் விஜயை வந்து நேரடியாக எந்த விமர்சனமும் பண்ணுறதில்ல. திடீர்னு ஒருத்தர் கிளம்பியிருக்காரு, ஆட்சியை பிடிக்க வரேன்னு சொல்கிறாரு, கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்துலேயே முதல்வராகணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு சினிமா கிசு மாதிரி தான் அவங்க விஜய் குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாம் இவருடைய பெயரை மென்ஷன் பண்ணி பேசுவதால் இவர் பெரிய ஆள் ஆகிடக்கூடாது, நாம் வந்து இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இவர் வந்து ஒரு பெரிய தலைவராக உருவெடுத்துடக்கூடாதுங்கிற அந்த நல்லெண்ணம் தான். ஆனால் நீங்கள் பேசலைன்னாலும் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இன்னொரு பக்கம் இவங்க விஜய் பேரை சொல்லாமல் அப்படி நழுவி போனாலும், கிசு மாதிரி பெயர் சொல்லாமல் இவங்க பேசி கொண்டிருந்தாலும் அதை ரொம்ப நாளைக்கு உங்களால் தொடர முடியாது. ஏன்னா இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் 2 இடம் 3 இடம்னாலாம் மக்களை சந்திப்பார். அப்போ வந்து இதைவிட வேகமாக மோசமாக உங்களை விமர்சிக்கும் போது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நீங்கள் விஜயோடு நேருக்கு நேராக மல்லு கட்டுற ஒரு சூழல் வரத்தான் செய்யும். ஸோ அதை நோக்கித்தான் இந்த அரசியல் நகருது அப்படின்னு எனக்கு தோணுது. தாவைக்கோட இந்த அடுத்த கட்ட நிலைப்பாடா என்ன சார் இருக்குது? இப்போ இந்த தேர்தலுக்கு வந்து இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்குது. 100 நாளில் 100 பிளான் போடுறதா விஜய் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியம் ஆகுமா சார்? இல்லை, 100 நாளில் 100 பிளான் அப்படிங்கிறதுலாம் அது சாத்தியம் இல்லை. அதே நேரம் தேர்தல் நெருங்குவதால் இவர்களுடைய செயல்பாடுகளில் வந்து இன்னும் கூடுதல் வேகத்தை நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, தாவேக்கா தொடங்கியதிலிருந்தே அவங்க வந்து ஒரு மிதமான வேகத்தில் தான் அவருடைய செயல்பாடு இருந்தது. விஜயனுடைய பேச்சும் கூட அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போது அவருடைய பேச்சிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் தெரிவதை பார்க்கும்போது செயல்பாட்டிலும் அந்த வேகம் எதிரொலிக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி சார். நன்றி. Ariza, shirts and trousers.